இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் அக்டோபர் மாத ராசி பலனை பற்றி பார்த்துருவோம். இந்த அக்டோபர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா சில ராசிகளுக்கு பிரச்சனை இருக்குது, சில ராசிகளுக்கு நல்லா இருக்குது. முதல்ல கிரகநிலையை பார்த்துருவோம். இந்த மாதத்தில் அக்டோபர் 9ஆம் தேதி குரு வக்ரமாறாரு. அதுக்கு பின்னாடி புதன் அக்டோபர் 10ஆம் தேதி துலாம் ராசிக்கு போகுது. அக்டோபர் 13ஆம் தேதி சுக்கிரன் விருச்சிக ராசிக்குள்ளே போகுது. அதை தொடர்ந்து அக்டோபர் 20ஆம் தேதி செவ்வாய் கடகராசிக்குள்ளே போகுது. அதுக்கு முன்னாடியே அக்டோபர் 17ஆம் தேதி சூரிய பகவான் துலா ராசிக்கு போகிறாரு. இதையெல்லாம் வச்சு இந்த மாதத்தில் அக்டோபர் மாதத்தை வச்சு கணிக்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்காக பார்த்துட்டே வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் பல்வேறு சிறப்பு அம்சங்கள் கொண்டதாக இருக்குது. இந்த மாதத்தில் நவராத்திரி விழா கொண்டாடப்படுது. அம்மனுக்கு 9 நாள் நவராத்திரி கொண்டாடப்படுது. வீடுகளில் கொலு வைப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில், இந்த அக்டோபர் மாதத்தில் தீபாவளி கூட வந்துடுது. ஐப்பசியில் வரனால கிட்டத்தட்ட 3/4 நாட்களில் தீபாவளி வந்துடுது. இந்த மாதிரி சிறப்பு வாய்ந்த இந்த மாதத்தை பற்றி ஒவ்வொரு ராசிக்காக பார்த்துடலாம். மீனராசி அன்பர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த அக்டோபர் 2024 உங்களுக்கு சுமாரான பலன் தான் இருக்குது. செலவுகள் கட்டுப்பாட்டை மீறி போகுது. நிதி சவால்கள் உங்கள் சிக்கலில் ஆழ்த்தப்படுது. ஆரோக்கியத்தின் பார்வையில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது. ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்தணும். தொழில் ரீதியாக சூழ்நிலைகள் நல்லா தான் இருக்குது. உங்கள் சக ஊழியர்கள்ட்ட நல்ல நடத்த உங்கள் வேலையில் உங்களுக்கு பலனை தரும். வியாபாரம் செஞ்சீங்கன்னா சில குழப்பங்களை சந்திக்க நேரும். சில சமயங்களில் ஆழ்ந்த புரிதல் மற்றும் நிபுணர்களின் கருத்தை எடுத்துக்கிறது நல்லது. இது மட்டும் வணிகத்தை வெற்றிகரமாக செய்யும். காதல் உறவுகளுக்கு இந்த மாதம் நல்லது. மேலும் உங்கள் காதல் உறவுகளை சரியான நிலைக்கு கொண்டு செல்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீங்க. அதே சமயம் தாம்பத்திய உறவில் ஏற்ற இறக்கங்கள் ஏற்படும். நீங்கள் படிக்கிற மாணவராக இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் நல்லா தான் இருக்குது. ஆனால் கவனத்தை அதிகரித்து படிக்கணும். உங்களுக்கு சவாலாக இருக்கும். குடும்ப வாழ்க்கை நல்லா தான் இருக்குது. பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி அதிபதி குரு பீச் மந்திரத்தை தினமும் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் ஜெபிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், 41 தடவை. இந்த அக்டோபர் மாதத்தில் மீனராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் உறவுகள் மற்றும் நல்வாழ்வில் கவனம் செலுத்தணும். மன அழுத்தத்திலிருந்து அப்போ தான் விடுபட முடியும். குடும்ப பிரச்சனைகளை தீர்க்கணும். அது ஒரு நல்ல நேரம். ஆனால் தேவையற்ற மோதல்களை தவிர்க்க உங்கள் வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். அக்டோபர் 2024 செழிப்பு, மகிழ்ச்சி மற்றும் நிதி வளம் இதெல்லாம் இருக்கும். மாதத்தின் பெரும்பகுதி நீங்கள் நிறைய அன்புடனும் சிரிப்புடனும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. கணவன் மனைவி உறவு நெருக்கமாக இருக்க நீங்கள் அனுசரித்து நடந்துக்கிறணும். தவறான புரிந்துணர்வு இருந்தாலும் அது உறவை வலுப்படுத்த உதவும். உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தை அக்கறை எடுத்துக்கணும். அதன் மூலம் இருவரும் இணைஞ்சு மகிழ்ச்சியை அனுபவிக்க இயலும். சில சமயங்களில் உங்கள் வாழ்க்கை துணையின் உணர்வுகளை புரிஞ்சுக்கிறணும். ஆதரவு அளிப்பதும் கடினமாக இருக்கும். ஒற்றையர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை கண்டுக்கலாம். திருமண உறவில் நல்லிணக்கம் காண புத பகவானுக்கு பூஜை செய்யணும். இந்த மாதம் மீனராசி என்பர்கள் தங்கள் நிதிநிலையில் நல்லதும் கெட்டதும் கலந்திருக்க பார்க்கலாம். சில பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய எதிர்பாராத செலவுகளும் தயாராக வருது. நீங்கள் சொத்து மற்றும் ஆவணங்களில் சிக்கல்களை சந்திக்க போகிறீங்க. கூடுதலாக நீங்கள் உடல்நலம் மற்றும் குடும்பம் தொடர்பான விஷயங்களில் பணத்தை செலவழிக்கலாம். உங்கள் வருமானம் உங்கள் செலவுகளை பூர்த்தி செய்யும். என்றாலும் பெரிய நிதி சிக்கல்கள் அல்லது நிதி நெருக்கடிகள் எதுவும் இல்லை. உங்கள் நிதிநிலை மேம்பட அங்காரகனுக்கு பூஜை செய்யணும். மீனராசி என்பர்கள் தொழிலில் முன்னேற்றம் மற்றும் வளர்ச்சிக்கான கொஞ்சம் காலம் எடுக்கலாம். போட்டியாளர்களிடம் இருந்து, குறிப்பாக பெண் கூட்டாளிகளிடம் இருந்து பிரச்சனைகளை சந்திக்க போகிறீங்க. வணிக செலவுகள் தொடர்ந்து உயருது. மேலும் கூட்டாளர்களுடன் தவறான புரிதல்கள் ஏற்படுது. இது ஒப்பந்தங்களில் மாற்றங்களுக்கு வழிவகுக்கும். மொத்தத்தில் வருமானம் மிதமாகத்தான் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த மாதம் மீனராசி என்பவர்கள் தங்கள் பணி வாழ்க்கையில் சில சவால்களை சந்திக்க போகிறீங்க. சக ஊழியர்களிடமிருந்து தடைகள் மற்றும் அலுவலகத்தில் சங்கடமான சூழ்நிலைகள் வருது. மோதல்களில் ஈடுபடுவதை தவிர்த்திடணும். உங்கள் பணிச்சுமையை கவனத்தில் கொள்ளணும். வேலையில் தவறான புரிதல்கள் ரொம்ப பொதுவாக வருது. மேலும் நீங்கள் எதிர்பார்க்கும் நிதி முன்னேற்றத்தை நீங்கள்
பார்க்க முடியல. உங்கள் சக ஊழியர்களுடன் நீங்கள் எப்படி தொடர்பு கொள்கிறீங்க என்பதை மேம்படுத்துறதுல கண்டிப்பாக நீங்கள் கவனம் செலுத்துறது அவசியம். உத்தியோகம் தொழிலில் மேன்மை பெற பிரகஸ்பதிக்கு பூஜை செய்யணும். நீங்கள் மாணவர்களாக இருந்தீங்கன்னா 2024 அக்டோபரில் படிப்பில் கவனம் செலுத்துறது சவாலாக இருக்குது. நீங்கள் போதுமான அளவு தூங்க முடியலை. கவனச்சிதறல்களை தவிர்க்கணும் அவசியம். அதனால் நீங்கள் சிறப்பாக கவனம் செலுத்த முடியும். தங்கள் வகுப்பு தோழர்களுடன் சில சிரமங்களை கருத்து வேறுபாடுகளையும் சந்திக்க போகிறீங்க. வெளிநாட்டில் படிக்க நினைக்கும் மீனராசி மாணவர்கள் இந்த மாதம் சில தடைகளை சந்திக்க நேரிடும். கல்வியில் சிறந்து விளங்க கணபதிக்கு பூஜை செய்யணும். 2024 அக்டோபரில் சின்ன காயங்கள் மற்றும் விபத்துக்கள் ஏற்படலாம். நீங்கள் தூக்கமின்மை பிரச்சனைக்கு ஆளாக நேரலாம். உங்கள் மனைவி மற்றும் தந்தையின் உடல்நிலை கவலை அளிக்கும். இந்த மாதத்தில் நீங்கள் எலும்பு தொடர்பான பிரச்சனைகளையும் சந்திக்கலாம். உங்களின் மன ஆரோக்கியத்திற்கும் போதுமான கவனம் தேவைப்படுது. சிலர் நாள்பட்ட நோய்களிலிருந்து நிவாரணம் பெறலாம். மேலும் சிலர் தங்கள் நடைமுறைகளையும் வாழ்க்கை முறைகளையும் சிறப்பாக மாற்றிக்கிறலாம். உங்கள் ஆரோக்கியம் மேம்பட சூரிய பகவானுக்கு பூஜை செய்யணும். சுப தேதிகள் 3, 4, 5, 6, 7, 10, 11, 12, 13, 14, 20, 21, 22, 23, 30 மற்றும் 31. அசுப தேதிகள் 1, 2, 15, 16, 17, 19, 24, 25, 26 மற்றும் 27. மீனராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா மீனராசி அன்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் மங்களகரமாக இருக்குது. பணத்தை பற்றி கவலைப்படுறீங்கன்னா உங்கள் பிரச்சனை தீர்க்கப்படலாம். வெளிநாட்டில் படிக்க விரும்பும் மாணவர்களாக இருந்தால் நல்ல செய்தி கிடைக்கும். வேலை தேடுனீங்கன்னா நல்ல வேலை கிடைக்கும். குடும்ப வாழ்க்கையில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும். பெரியவர்களின் முழு ஆதரவை பெறுவீங்க. காதல் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, திருமண வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, உங்கள் துணையுடன் போதுமான நேரத்தை செலவிட உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். வேலை தொடர்பான முயற்சிகளில் வெற்றி பெறலாம். ஆரோக்கியம் நல்லா தான் இருக்கும். மீனராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் சாதனைகள் படைக்கும் மாதமாக இருக்கும். ஒப்புதலை நீங்கள் எதிர்பார்க்கலாம். மேலதிகாரிகள்கிட்டருந்து திட்டத்தை வழிநடத்த தேவைப்படுது. நண்பருக்கு ஆதரவை வழங்குங்க. உங்களுக்கு வாய்ப்பு தேடி வரும். ஒட்டுமொத்தமாக உங்கள் உடல்நலம் மற்றும் தனிப்பட்ட சாதனைகளுக்கு சாதகமான மாதம். உங்கள் கடின உழைப்பின் பலனை அனுபவிக்கவும் உங்கள் வெற்றிகளை கொண்டாடவும் நேரத்தை ஒதுக்கணும். மீனராசி அன்பர்களுக்கு சந்திரன் மலரும் காலகட்டம் சிறந்த நேரம். ஆனால் எல்லைகளை கவனத்தில் கொள்ளணும். செவ்வாய் கிரகத்துடன் சந்திரனின் குழந்தாய்வு இருக்குது. அமைதியாக இருக்கணும். ராஜதந்திரத்தை பயன்படுத்தணும். நல்லிணக்கத்திற்கான குடும்பம் நண்பர்களுடன் தரமான நேரத்திற்கு முன்னுரிமை கொடுக்கணும். உணர்ச்சி ரீதியாக இந்த மாதம் ஒரு சீரான மற்றும் சுய பரிசோதனை கட்டத்தை கொண்டுட்டு வருது. வியாழனின் செல்வாக்கு சவால்களில் கூட ஒரு நம்பிக்கையான கண்ணோட்டத்தை கொண்டு வரும். இருந்தாலும் சந்திரனின் எதிர்பாராத உணர்வுகளை தூண்டலாம். இந்த உணர்ச்சிகள் வளர்ச்சிக்காக வாய்ப்புகளாக ஏற்றுக்கணும். சுய இறக்கத்தை பயிற்சி செஞ்சு உங்கள் உள் உலகத்தை வெளிப்படுத்த பத்திரிகை அல்லது கலை போன்ற படைப்புகளை தேடணும். இந்த மாதம் ஆரோக்கியம் சீராக இருக்கும். ஆனால் வழக்கத்தில் கவனம் செலுத்துறது அவசியம். சந்திரன் அரைகுறை சனி உணர்வு மற்றும் உடற்பயிற்சி தொடர்பான ஒழுக்கத்தில் கவனம் செலுத்தணும். குறிப்பாக பிஸியான காலங்களில் உடல் சோர்வை தவிர்க்க போதுமான ஓய்வு அவசியம். தியானம் போன்றவற்றை செய்யலாம். நீங்கள் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை அதிகரிக்க உணவில் இயற்கை உணவுகளை சேர்த்துக்கணும். அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்களை பார்த்துருவோம். நீலம், பச்சை, 5, 14, 23. பீயும் எல்லும். இந்த மாதம் உங்கள் தொழில் வாழ்க்கையில் நிலையான முன்னேற்றம் இருக்கும். நீங்கள் சக ஊழியர்களுடன் திறம்பட ஒத்துழைப்பு செய்வீங்க. உங்கள் சகாக்களை நம்பி பணிகளை சுதந்திரமாக கையாளவும் உங்களால் முடியும். செல்வ செழிக்கும். இந்த காலகட்டத்தில் பயண அவ்வப்போது இருக்கும். அர்த்தமுள்ளதாக இருக்கும். மேலும் பயணங்களுக்காக வாய்ப்பு தெரியுது. புதிய முன்னோக்குகள் மற்றும் கற்றல் அனுபவங்களை வழங்கும். குறுகிய பயணங்களுக்கு இது ஒரு நல்ல நேரம். எந்த பிரச்சனையும் நீங்கள் கையாள நீங்கள் தயாராக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எதிர்பார்த்தவை எதிர்பாராதவைன்னு வரும். எதிர்பாராத பயணங்களை வலுப்படுத்த நீங்கள் முயற்சி செய்யணும். புத்துயிர் தரும்
தப்பிக்க இயற்கையுடன் மீண்டும் இணைவதை நீங்கள் பார்க்கலாம். இதுவரை இந்த பதிவில் மீனராசி அன்பர்களுக்கான 2024 வருடத்திற்கான அக்டோபர் மாத ராசி பலனை முழுமையாக பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.